Hello everyone, welcome to Jet 2 Mastery. இந்த வீடியோவில் நம்ம பேட்டர்ன்ஸ் அப்படிங்கிற எல்லா ப்ராப்ளமை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ சிம்பிள் பேட்டர்ன்லேருந்து காம்ப்ளெக்ஸ் பேட்டர்ன் வரைக்கும் எப்படியெல்லாம் க்ரியேட் பண்ணலாம், ஸோ எப்படியெல்லாம் அதுக்கு நம்ம சொல்யூஷன் எழுதலாம் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்க போகிறோம். இங்கே நம்ம சொல்யூஷனை கற்றுக்க போகிறதில்ல, ஓகேவா? ஸோ அந்த சொல்யூஷனை நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறோம், எப்படி ஒரு ப்ராப்ளமை நம்ம அப்ரோச் பண்ணுறோம், ஸோ த வே ஆஃப் சால்விங் த ப்ராப்ளம்ங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் லேர்ன் பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ அதாவது விடையை ஃபோக்கஸ் பண்ணாமல் அந்த விடை வந்ததுக்கான வழிமுறைகளை நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கான இன்புட் 5ன்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு பேசிக் பேட்டர்ன் தான். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் கேன் டூ. பட் இதவே நம்ம என்னென்ன வழிமுறையை ஃபாலோ பண்ணி நம்ம இந்த பேட்டர்னை கொண்டு வரோம் அப்படிங்கிறத லேர்ன் பண்ணிட்டோன்னா அதே வழிமுறையை பயன்படுத்தி நம்ம எக்கச்சக்கமான பேட்டர்ன் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணலாம், ஓகேவா? ஸோ நான் அதுக்காகவே அதோட ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி நான் ஒரு 4-5 பாயிண்ட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போது இன்புட் 5னா இது நமக்கு அவுட்புட். இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம், என்னென்ன பாயிண்ட்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம், ஓகேவா? ஸோ உங்களுக்காகவே ஒரு 4 பாயிண்ட்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட், டிக்ளேர் த க்ரெடென்ஷியல்ஸ். அதாவது க்ரெடென்ஷியல்னா இப்போ இந்த இன்புட் இருக்கா, நமக்கு இங்கே இன்புட் என்ன கொடுத்துருந்தாங்க? ஸோ இன்புட் இஸ் 5, கரெக்டாக? அதாவது n = 5. ஸோ ஃபஸ்ட்டு டிக்ளேர் த க்ரெடென்ஷியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட பேட்டர்னை பாருங்கள், ஓகேவா? உங்களோட பேட்டர்னில் என்ன இருக்குது, உங்களோட பேட்டர்னில் என்ன இருக்குது? இப்போது என்ன இருக்குது மீன்ஸ், ஸோ இப்போது இங்கே ஸ்டார் இருக்கா, இருக்குது. இங்கே என்ன இருக்குது, 2வது லைன்லேயும் ஸ்டார் மட்டும்தான் இருக்குது, 3வது லைன்லேயும் ஸ்டார் மட்டும்தான் இருக்குது. இங்கே ஏதாவது ஸ்டாரு, ஸ்பேஸு, திரும்ப ஸ்டாரு, இல்லை ஸ்பேஸு, ஸ்டாரு, இல்லை ஸ்டாரு, நம்பரு அப்படின்னு ஏதாவது இருக்கா? இல்லை, ஒன்லி ஸ்டார் மட்டும்தான் இருக்குது. அப்போ என்னோடய க்ரெடென்ஷியல் என்ன? ஸ்டார் மட்டும்தான். அதை நான் முதல்ல என்ன பண்ணணும்? டிக்ளேர் பண்ணணும். ஸோ டிக்ளேர் பண்ணணும்னா ஒன்றும் வேணாம், நீங்கள் ஃபஸ்ட்டு லைனில் எவ்வளோ ஸ்டார் இருக்குது அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணிக்கோங்க. அப்போ ஃபஸ்ட்டு லைனில் எவ்வளோ ஸ்டார் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரே ஒரு ஸ்டார் இருக்குது. ஸோ ஸ்டார் = 1. ஓகே, அடுத்தது கன்ஸ்ட்ரக்ட் த நம்பர் ஆஃப் ரோஸ் வித் ஹெல்ப் ஆஃப் கிவன் இன்புட். இந்த லைனுக்கு என்ன மீனிங்னா, இப்போ நம்ம என்ன செக் பண்ணுறோம், இப்போ நம்மக்கிட்ட எவ்வளோ லைன்ஸ் ஆஃப் இன்புட் இருக்குது, ஸோ எவ்வளோ ரோஸ் இருக்குது இந்த பேட்டர்ன்லன்னு பார்த்தோம்னா, ஸோ இது 1, இது 2, 3, 4 and 5. 1 2 3 4 5. ஸோ அதாவது 5 ரோஸ் இருக்குது. கிவன் இன்புட் எவ்வளோ? கிவன் இன்புட்டும் 5 ரோஸ். அப்போது இன்புட் 5ன்னு கொடுத்தாங்கன்னா நம்ம 5 ரோஸில் ஸ்டார் பிரிண்ட் ஆகணும். இன்புட் 10ன்னு கொடுத்தாங்கன்னா 10 ரோஸில் ஸ்டார் பிரிண்ட் ஆகணும். ஏன்னா நம்ம குளோபலாக பண்ணுறோம், ஓகேவா? அப்போ இன்புட் 20ன்னு கொடுத்தாங்கன்னா 20 ரோஸ் நமக்கு ஸ்டார் பிரிண்ட் பண்ணணும். இதுதான் ரூல்ஸ், ஓகேவா? அப்போது n எவ்வளவோ அவ்வளோ ரோஸ் நமக்கு வேணும். அப்போ நம்மளோட அவுட்டர் லூப், அதாவது நம்பர் ஆஃப் ரோஸ், அது எவ்வளோ இருக்கணும்னா n வரைக்கும், 1ல் ஸ்டார்ட் ஆகி n வரைக்கும் எனக்கு இந்த அவுட்டர் லூப் இருக்கணும். அப்போது சரி, இங்கே நம்ம அப்படியே லைனாக நான் இங்கே கோட் பண்ணுறேன், ஒவ்வொரு லைனாக நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு முதல்ல இன்புட் வாங்கிக்கலாம். import java .util.store. okay, scanner. okay, let's get the n int n = sen.nextInt. okay, ஏதாவது கம்பைலர் எரர் இருக்கா? ஸ்கேனர் SN. ஓகே, ஸோ இப்போது n வாங்கிடுச்சு. நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன்? டிக்ளேர் த க்ரெடென்ஷியல். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு டிக்ளேர் த க்ரெடென்ஷியல். அப்போது int star = 1. இந்த லைனுக்கு பேர் என்ன? இதுதான் டிக்ளேர் க்ரெடென்ஷியல். ஓகே, டிக்ளேர் க்ரெடென்ஷியல். அடுத்தது என்ன சொன்னேன்? கன்ஸ்ட்ரக்ட் நம்பர் ஆஃப் ரோஸ். அப்போது ஃபார் int row = 1, row less than or equal to n and row ++. ஓகேவா? இங்கே ரோங்கிறத நான் ஐன்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஈஸியாக I மீன்ஸ் row, J மீன்ஸ் காலம், அப்படி வச்சுக்கலாம். ஸோ I less than or equal to n, I ++. ஓகே, இந்த லைன் இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? இது கன்ஸ்ட்ரக்ட் நம்பர் ஆஃப் ரோஸ் பண்ணியாச்சு. ஸோ 2 லைன் பண்ணியாச்சு, ஓகேவா? கன்ஸ்ட்ரக்ட் நம்பர் ஆஃப் ரோஸ்லாம் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்? நம்ம ரூல்ஸ் படி டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. ஸோ ஃபாலோ த க்ரெடென்ஷியல் ஆர்டர். ஓகே, இப்போ நான் நம்பர் ஆஃப் ரோஸ் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ ஃபார் I = 1, I less than or equal to n, I ++. ஓகே, இது நம்பர் ஆஃப் ரோஸ். ஓகே, அதாவது இப்போ ஃபஸ்ட்டு நான் இந்த ரோவில் இருக்கேன், I = 1. அப்போ நான் என்னோட ஐட்ரேஷன் இங்கே இருக்குது.
இங்கே எவ்வளோ ஸ்டார் பிரிண்ட் பண்ணணுங்கிறத நான் இங்கே நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். அப்போ ஃபாலோ த credential ஆர்டர். ஓகேவா, நான் ஸ்டார் 1னா எனக்கு இந்த ஃபஸ்ட்டு ரோவில் எவ்வளோ காலமில் ஸ்டார் வேணும், ஃபஸ்ட்டு ஒரே ஒரு காலமில் மட்டும் ஸ்டார் வேணும். அப்போது அதை பிரிண்ட் பண்ணணும். எப்படி பிரிண்ட் பண்ணலாம்? ஸோ அதுக்கு ஒரு லூப், அது எவ்வளோ ஸ்டார்ஸ் பிரிண்ட் ஆகணும், எவ்வளோ காலம்க்கு அந்த ஸ்டார் பிரிண்ட் ஆகணுங்கிறது தான் அந்த இது. அப்போ ஃபார் int j equal to 1 j less than or equal to star j plus plus. ஃபைன், இதுதான் வந்து ஃபாலோ த credential ஆர்டர். ஃபாலோ credential ஆர்டர். ஓகே, அதையும் ஃபாலோ பண்ணிட்டோம். ஓகேவா, சரி, இங்கே என்ன பிரிண்ட் பண்ணணும்? ஸ்டாரை பிரிண்ட் பண்ணணும். system டாட் அவுட் டாட் ஒரே லைனில், ஸோ பிரிண்ட், ஸோ ஸ்டார் ஒரு ஸ்பேஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்ன ஃபாலோ பண்ணலாம்? இப்போ டில் ஃபாலோ த credential ஆர்டர் வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டோமா? டில் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணியாச்சு நம்ம. அடுத்தது என்ன சொல்கிறாங்க? அப்டேட் த credential ஃபார் அப்கமிங் லைன்ஸ். இப்போது என்னோடய ஐட்ரேஷன் இங்கே தான் இருக்குது. ஓகேவா, i equal to 1 நான் இங்கே இருக்கேன். இங்கே இருக்கும்போதே நான் என்ன பண்ணுறேன்? இந்த ஒரு ஸ்டாரை பிரிண்ட் பண்ணியாச்சு. ஃபார் j equal to 1 j less than or equal to star j plus plus அப்படின்னு சொல்லி இங்கே பிரிண்ட் ஸ்டாரை பிரிண்ட் பண்ணிட்டேன் நான். ஓகேவா, சரி, ஸ்டாரை பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபர் லூப் ஸ்டாரை பிரிண்ட் பண்ணிடுமா? அதாவது இந்த எவ்வளோ காலம் ஒரே ஒரு காலத்துக்கு ஸ்டாரை பிரிண்ட் பண்ணிடுமா? பிரிண்ட் பண்ணிடும். பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அப்டேட் தி credential ஃபார் அப்கமிங் லைன்ஸ். உன்னோட ஐட்ரேஷன் i2ன்னு வரும்போது உன்னோட ஸ்டார் எவ்வளவா இருக்கணும்? உன்னோட ஸ்டார் என்னவா இருக்குது? இங்கே 1ஆக இருக்குது. அடுத்த லைனில் ஸ்டார் என்னவா இருக்குது? ஸ்டார் இஸ் 2. அடுத்த லைனில் ஸ்டார் இஸ் 3. அடுத்த லைனில் ஸ்டார் 4. அடுத்த லைனில் ஸ்டார் 5. அப்போது உன்னோட ஸ்டாரை நீ எப்படி அப்டேட் பண்ணுவ? ஸ்டார் ஈக்குவல் டு ஸ்டார் ப்ளஸ் 1. அதாவது ஸ்டாரோட வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணுற. அப்போ இங்கே இருக்கும்போதே ஸ்டார் என்னென்ன அப்டேட் ஆகிடுச்சு? இப்போ ஸ்டார் 2ன்னு ஆகிடுச்சு. அப்போ ஸ்டார் 2ன்னு ஆகிடுச்சா? அடுத்தது உன்னோட ஐட்ரேஷன் இங்கே வரும்போது சேம் என்ன ஆகும்? ஸ்டார் எவ்வளவு? இப்போ ஸ்டாரோட வேல்யூ 2. அப்போ 2 ஸ்டாரை பிரிண்ட் பண்ணும். பிரிண்ட் பண்ணிவிட்டு நீ ஸ்டார் அப்டேட் பண்ணிட்ட, ஸ்டார்னு 3 ஆகிடுச்சு. அடுத்தது உன்னோட ஐட்ரேஷன் இங்கே வரும்போது 3 ஸ்டாரை பிரிண்ட் பண்ணும். பட் ஒன்ஸ் இந்த ஐட்ரேஷன் ஒரு ஃபர் லூப் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த ஸ்டார் எங்கே பிரிண்ட் பண்ணணும்? நியூ லைனில் பிரிண்ட் பண்ணணும். அதாவது இந்த ஒரு ஸ்டாரோ இல்லை 2 ஸ்டாரோ நம்ம பிரிண்ட் பண்ணிட்டோம்னா அடுத்த ஐட்ரேஷன் வர்றதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும்? நியூ லைனை பிரிண்ட் பண்ணணும். இல்லைன்னா எனக்கு எல்லாமே இப்படி ஒரே லைனில் ஸ்டாராக வரும். அப்போ அது கரெக்டு கிடையாது. ஓகேவா, அப்போ நியூ லைனை எங்கே பிரிண்ட் பண்ணணும்? இங்கே எவ்வளோ காலம்க்கு நம்ம ஸ்டார் வேணுமோ அதை பிரிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு நியூ லைன் வேணும். நான் ஸ்டாரை அப்டேட் பண்ணிக்கலாம். அப்டேட் பண்ணிவிட்டு நியூ லைனை க்ரியேட் பண்ணலாம். இல்லை நியூ லைனை க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாரை அப்டேட் பண்ணிக்கலாம். அப்போது இங்கே பிரிண்ட் நியூ லைன், ஒரு நியூ லைனை மட்டும் நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து சேம் ஆர்டர். இது நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணுறோம் பாருங்களேன். இப்போ பண்ணிட்டோமா? நியூ லைன் ஒன்று பிரிண்ட் பண்ணிடலாமா? system டாட் அவுட் டாட் println. ஸோ பிரிண்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்? ஸ்டார் அப்டேட் பண்ணு, ஸ்டார் ப்ளஸ் ப்ளஸ், அவ்வளோதான். இப்போ நம்ம ரன் பண்ணி இன்புட் 5 கொடுத்தாலும் சரி 10 கொடுத்தாலும் சரி என்ன வருதுன்னு பார்க்கலாம். இன்புட் 5. ஓகே, இதை தானே நம்ம எதிர்பார்க்குறோம். இந்த ஸ்டார் தானே நமக்கு வேணும். வந்துடுச்சா? ரொம்ப ஈஸியாக வந்துடுச்சா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணால். ஸோ இப்போ 10ன்னு கொடுக்குறேன். 10 லைன்ஸ்க்கு எனக்கு அவுட்புட்டு வரணும். ஓகே, வந்துடுச்சா? ஸோ இதை தானே நான் எதிர்பார்க்குறேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இதுதான் பேஸ் வீடியோ. ஓகேவா, இனி அப்கமிங் பேட்டர்ன்ஸில் ரூல்ஸை நம்ம டைரெக்டாக அப்ளை பண்ணி டக்குன்னு சீக்கிரமாக எல்லா ப்ராப்ளமையும் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ புரியலன்னா ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் கூட பார்த்துக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவிலேருந்து இன்னும் பூஸ்டப்பாக சால்வ் பண்ணலாம். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.